Taste the Daily. குமராட்சி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் ஆலோசனை கூட்டம் சிவபுரி பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் KA பாண்டியன் கலந்து கொண்டார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் M ரவிச்சந்திரன் ஏற்பாட்டிலும் ஒன்றிய செயலாளர் சுந்தரமூர்த்தி தலைமையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கிருபாகரன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் தேக்கம்பட்டி ஊராட்சியில் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் புதிய சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. சுமார் 37 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் சாலைக்கான பூமி பூஜையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கி கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தனர். ஒன்றிய செயலாளர் விமல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் வாக்குச்சாவடி பாகக்கிளை நிர்வாகிகளுக்கான ஆலோசனை மற்றும் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. உதகை மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் செயலாளர் குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமை தாங்கி ஆலோசனை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய நீலகிரி சட்டமன்ற தொகுதியின் IT விங் பொறுப்பாளர் மணிகண்டன், நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சாதனைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்றார். இறுதியில் பாசறை உறுப்பினர் அடையாள அட்டையை மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் கோவானூர் கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் கலந்து கொண்டார். அப்போது அவரிடம் கிராம மக்கள் தங்கள் பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்டவற்றை முறையாக அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் ராமநத்தத்தில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் திண்ணை பிரச்சாரத்தில் பங்கேற்று வீதி வீதியாக சென்று அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் விளக்கும் பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் செய்தார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மங்களூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வாகை இளங்கோவன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அதிமுக 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு இளம் தலைமுறையினருக்கான கபடி போட்டி நடைபெற்றது. அரிமளத்தில் அதிமுக இளைஞர் பாசறை மற்றும் இளம் தலைமுறை விளையாட்டு அணி சார்பில் நடைபெற்ற கபடி போட்டியை அதிமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் PK வைரமுத்து தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அரசு பள்ளி வீராங்கனைகளுக்கு மெடல் அணிவித்து வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகள் வழங்கியும் கௌரவித்தார். பேரூர் கழக செயலாளர் மாரியப்பன் முன்னிலை வகித்த இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் KV குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேல்முட்டுக்கூர், கூடநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டார். மேலும் இக்கூட்டத்தில் கூட்ரோடு பகுதியில் அமைக்கப்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை வேறு பகுதியில் மாற்றி அமைக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தவேக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என அக்கட்சியின் தொண்டர்கள் ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்தார். அனைத்து தொண்டர்கள் விருப்பப்படுகிறார்கள். ஆகவேதான் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் EPS அவர்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்கின்றாரோ அந்தந்த பகுதிகளிலே தவேகவுடைய கொடிகளை அவர்கள் பரப்பதற்கு, அவர்கள் காட்டுவதற்கு தொண்டர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆகவே கூட்டணி என்பது தொண்டர்களெல்லாம் சேர்ந்து அவருடைய தலைவரிடத்திலே எடுத்து சொல்லி கூட்டணி உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். வேலூரில் மழை நீருடன் கலந்து கழிவுநீரும் வீடுகளுக்குள் புகும் அவலத்தை தடுக்க விடியா மாநகராட்சிக்கு அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. சோலாபுரி அம்மன் கோயில் அவல்கார தெரு கழிவுநீர் கால்வாயை சீரமைப்பதாக கூறி 20 நாட்களுக்கு முன் விடியா மாநகராட்சி உடைத்து போட்டது. அங்கு அவ்வப்போது மழை பெய்வதால் மழை நீரும் கழிவுநீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்து மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதையடுத்து அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு அங்கு ஆய்வு செய்து மாநகராட்சி உதவி பொறியாளரை நேரில் அழைத்து கால்வாய் பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.